கவி பாடு. யாருங்க நான் வரும்போது யாருங்க இருந்தாய் தெரியுமே எப்படி சொன்னாதா சொல்கின்றேன் கேள் இந்த அழகாபூரையாலோ மஞ்சள் தெரியுமே எப்படி நீ சொன்னாதா இந்த அழகாபுரி பட்டணத்தை நீதியோடும் நேர்மையோடும் அரசு புரிந்து வரக்கூடிய நான் தான் குபேர மன்னன் என்று தெரிந்து கொண்டாயா அப்படியே பெரிய பணக்காரர் குபேரன்னா பெரிய பணக்காரர் இருந்தாலும் தனவான் நான் தான் செல்வத்திலே சிறந்தவன் அப்படி இருக்க இன்னும் சொல்கின்றேன் வா ஆனால் மந்திரி நான் குபேரனாக இருந்தாலும் நான் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை யார் தெரியுமா? யாருங்க? என் தாயாரோ 20 தேவிக்கும் தந்தை
விக்கிரவாதத்துக்கும் பிறந்த என் பேர் தான் குபேரன். நான் அப்படி இருந்தாலும் ஏன் என் தந்தை விக்கிரவாதத்துக்கு 2 மனைவிமார்கள். ஆமா, 2 மனைவிமார்களும் நானும் தேவிக்கு ஒருவனே பிறந்தேன். அரக்கத்தலைவன் சுமாலின் மகள் கைகேசிக்கு 3 பிள்ளைகள். 3 பிள்ளைகள். யார் தெரியுமா? யாருங்க? 1 ராவணன், 2 கும்பகர்ணன், 3 விபூஷணன், 4 சூர்பனகை. அப்படி 4 குழந்தைகள். அப்படி இருந்தாலும் இந்த அழகாபுரியை எப்படி ஆண்டு வருகின்றேன் தெரியுமா? எப்படி அரசாட்சி செய்து வருகின்றேன் தெரியுமா? எப்படிங்க? 6 பங்கு சப்பபணமாக மக்களிடமிருந்து நான் வாங்கிக் கொள்கின்றேன். 6 பங்கை வாங்கி 1 பங்கை அரசுக்காக எடுத்துக் கொள்கின்றேன். மீதி 5 பங்கை மக்களுக்கே சேவை செய்து வருகின்றேன். யார் என்றால் இந்த ஊனமுற்றோர், மாற்றுத்திறனாளி சொல்லக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு 1 பங்கும், அதாவது கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு 1 பங்கும், விதவை பெண்களுக்கு 1 பங்கும், இந்த முதியோர் இல்லத்துக்கு 1 பங்கும், பள்ளி மாணவர்களுக்கு 1 பங்கும் கொடுத்து இந்த 5 பங்கையும் மக்களுக்கு சேவை செய்து வருகின்றேன். அப்படி சேவை செய்து வருகின்ற போது நான் எந்த குறையும் இல்லை. அதனால நான் சொல்கிறேன். வா, அரசன் செய்யும் ஆட்சியில் குறையாது இருக்கின்றதா? அரசன் செய்யும் ஆட்சியிலே குறையாது எப்படி அரசு செய்து வருகின்றேன். இது மக்களுக்கு ஏதாவது குறை இருக்கின்றதா? எந்த குறையும் இல்லைங்க. எந்த குறையும் இல்லை. விண்ணில் உள்ள வர்ணதேவன் மண்ணில் மேலே படுகிறான். மகாராஜா, விண்ணில் உள்ள வர்ணதேவன் மண்ணில் மேலே படுகிறான். மந்திரி மகாராஜா, விண் என்றால் ஆகாயம். ஆமா. மண் என்றால் இந்த பூமி. ஆமா. இந்த விண்ணில் இருந்து மாதம் 3 மலைகள் அவராக பொழிகின்றதா? பொழிகிறது மகாராஜா. அது ஏதாவது குறை இருக்கின்றதா? ஏதொன்றும் இல்லைங்க. அப்படியா? நன்றாக நடந்து வருகின்றது. ஆமா. மாலை தடுத்த மாதர்களும் மாநிலத்தில் சேமமா? மகாராஜா, மாலை தடுத்த மாதர்கள் மாநிலத்தில் சேமமா? மாலை தடுத்த பெண்கள் எல்லாம் காலையில் எழுந்த உடனே கை கால் சுத்தம் செய்து முகங்களையே பொட்டு வைத்து தலைமுடி பூ வைத்து கல்லானாலும் கணவன் உள்ளானாலும் புருஷன் என்று சொல்லி தன் காலை தொட்டு பழகுகிறார்களா? இல்லை ஏதாவது குறை இருக்கின்றதா? இல்ல மகாராஜா, ஏதொன்றும் இல்லை. அதே பிரகாரம் நடக்கின்றார்கள். ஆமா. அப்படியா? சரி. ஆலயத்தில் 6 தாள் பூஜை நடக்கிறோம். அந்த தேவி எங்களுக்கு. ஆனால் மந்திரி மகாராஜா, ஆலயம் என்றால் பெரிய பெரிய கோயில்கள். ஆமாங்க. அதில் ஒரு நாளைக்கு மாலையில் தீபங்கள் அவியாமல் எரிகின்றதா? எரிந்து கொண்டு வருகிற
மகாராஜா. எந்த குறையும் இல்லை. ஆமா ஆமா அப்படியா? ஆமா. இருந்தாலும் நம் நாட்டை பற்றியும் இதையெல்லாம் விசாரித்து விட்டோம். இப்போது நான் சிம்மாசனத்தில் அமர்கிறேன். என்னை தேடி யாராவது வந்தால் எனக்கு சொல்லி அனுப்பு. அப்படியே ஆகட்டுங்க. குருநாதா சிம்மாசனத்துல போய் அமரு. இரண்டாம் மந்திரி குருநாதா இப்போது தேவரை சிறப்பிடித்து விட்டோம். ஆமா. தேவேந்திரன் அந்த நாட்டை விட்டு ஓடி விட்டான். ஆமா ஆமா. இந்த நாடு யாருக்கு சொந்தம்? உனதே. நம்மளுக்கு சொந்தம். ஆமா. தேவலாக உனதே. உண்மைதான். அடுத்தது அடுத்ததா ஆ. பார்க்கலாம். நாரதா தேனோக்கே சிறப்பிடித்தேன் என்று சொல்லி பெருமையா பேசிக் கொண்டிருக்கிறார். உண்மைதான். ஏனா ஆஹா. இன்னும் எங்கே செல்ல வேண்டும் தெரியுமா? நாரதா எங்க செல்ல வேண்டும்? நீர் ஒரு நாட்டை சிறைப்பிடித்து விட்டு பெருமையா பேசிக் கொண்டு இருக்கிறார். ஆஹா. இன்னும் எங்க செல்ல வேண்டும் தெரியுமா? எங்க செல்ல வேண்டும்? அழகாபுரி செல்ல வேண்டும். அழகாபுரி. ஆமாமா. ஆஹா. அந்த அழகாபுரி அரண்மனையும் ஆஹா. ஒரு வாக்குல பணிய வேண்டும். அப்படியா? எப்படி என்றால் ஆஹா. அவன் ஒரு பெருமைக்காரன். ஆஹா. அப்படி இருந்தும் ஆ. இந்த தேவர்களுக்கு ஒரு வாக்கு சொல்லக்கூடாதா? ஆஹா. அவனை எப்படி சும்மா விட வேண்டும்? அவனும் சிறைப்பிடிக்க வேண்டும். அவனும் பாத்தில் பணிய வேண்டும். அப்படியா? ஆமாமா. அப்படியாகட்டும். அழகாபுரி செல்ல வேண்டும். அழகாபுரி படம் இருக்கிறோம். ஆமா ஆமா. அந்த குச்சந்திரம் ஆ. கர்வம் பிடித்தவன். ஆ. பணகர்வம். குபேரன். குபேந்திரன் ஆமா. பார்க்கலாம். அப்படியே இருப்பதாக ஆ. சொல்லு. அப்படியே மகாராஜா உங்களை தேடி துருவமண்டலத்திலிருந்து தூர்வாச மகாமுனி வந்துக்கிறாருங்க. அப்படியா? ஆமா. வரச்சொல் பார்க்கலாம். நீதான் வருது எழுதுவா வந்தக்காரணம் என்னவோ? துர்வாச முனியே வந்தக்காரணம் என்னவோ? அழகாபுரி பட்டணத்தை நாடி வந்திருக்கின்றாயே, எதற்காக வந்தாய்? அப்படியா? சொல்ல வேண்டுமா? சொந்தக்காரன் அமிதரா, சொந்தக்காரன் அமிதரா. ஓடி ஓடி வந்து சென்று என் பாதத்தை பணி வேண்டும் அடையனே. என்னடா துர்வாசனியா எழுத மாட்டேன் சூராய். என்னடா துர்வாசனியா எழுத மாட்டேன் சூராய். இதன வார்த்தைகள் நானே எப்பேற்பட்டவன்? எப்பேற்பட்டவன்? செல்வத்திலே மிகுந்தவன், தனவான்,
அப்படி இருக்க ஆஹா. என்னை பணிந்து விட்டு ஆஹா. என்ன வேணுமோ கேட்டு வாங்கிட்டு போலாம். அப்படியா? அதாவது உன் பாதத்தை நான் எதிர்த்து பணிய வேண்டும். அப்படியா? ஆ. உன்னை விட்டு வீடுதான் என்று வீரப்ப பேசுறாய். கெட்டு போக காலம் வந்ததா, உனக்கு கெட்டு போக காலம் வந்ததா. கெட்டு போக காலம் உனக்கு கிட்டலே வந்ததா. கெட்டு போக காலம் உனக்கு கிட்டலே வந்ததா. உனக்கு தலை கர்வம் யாருக்கு? இல்லையா? அதனால தலை கர்வத்தில் நீ ஆடுகிறாய். வந்து என்னை பணிந்து விட்டு வேண்டியதை வாங்கி செல். அப்படியா? சாபம் போடி கண் பாராடா, பாராடா சுகன்றா, உனக்கு சாபம் போடி கண் பாராடா. சாபம் போடி கண் பாராடா, பாராடா சுகன்றா, உனக்கு சாபம் போடி கண் பாராடா. யார் எழுதுகிறா? யார் எழுதுகிறா? சாபம் போடி பரிசு கண்டடா சுகன்றா. நீ எவ்வளவு கோட்டேஸ்வரனா இருந்தாலும் யாருக்கும் அண்ணன் கொடுக்க மாட்டேன். கஞ்சா பீசுனாரி பையன் நீ. அப்படியா? அப்படி இருக்கும்போது உனக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் கோடி கோடி புட்காந்தரா இருந்தாலும் உனக்கு என்ன சாபம் தெரியுமா? என்ன சாபம்? ஓர சுத்தியம் நீ ஒரு பேருக்கு புடுற மடின சாபம் உனக்கு. அப்படியா? ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன்? என் ஆதிமூலமே அவதி வந்தே யாதவையா என் ஆதிமூலமே. அந்த புலிவாதே பணியாதவர் என் ஆதிமூலமே. நான் செல்வத்தை தாண்டி வந்தேன் என் ஆதிமூலமே. ஐயோ தெய்வமே, இந்த முனிவன் பாவத்தை பழியாத காரணத்தால் இந்த முனிவன் பாவத்தை பழியாதபடியால் எனக்கு சாபம் கொடுத்து விட்டார் இல்லையா? இருந்தாலும் எனக்கு எப்படியாப்பட்ட சாபம் கொடுத்திருக்கின்றார்? சாபம் கையிலே கொட்டாங்குச்சியை ஏந்தி ஆமா இதை கோரை சுற்றி பொறிப்பிருக்க செய்து விட்டார். நெல்மணிகளை நெல்மணிகளை பெருக்கி புடுதா சாபம் என்று செய்து விட்டார். என் செல்வத்தை எல்லாம் இழந்து கையிலே கொட்டாங்குச்சி ஏந்தி கொண்டு இந்த நெல்மணியை பெருக்கிறேன் இல்லையா பகவானே? இருந்தாலும் இருக்கட்டும், பார்க்கலாம்.